தம்பி வண்டி வந்துச்சு போல இருக்கு. நீயும் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுறியா? உன்னால் முடிஞ்ச கொஞ்சம் கூட எங்களை தூக்கிட்டு வந்து வண்டியில் ஏற்றுப்பா. சரி பாட்டி, நான் உதவி பண்ணுறேன். தம்பி இவ்வளோ நாள் நம்மளும் பேசிட்டு இருந்தோம், பேர் என்னன்னு சொல்லவே இல்லையாப்பா? பாட்டி, என் பேர் சுப்பிரமணி. என்ன எல்லாரும் மணி மணி தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் என்ன மணி தான் கூப்பிடுங்க. கோமதி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி. இதெல்லாம் விற்று மணி வர்றதுக்கு முன்னாடியே பாரு, உன் காதில் மணி மணி மணின்னு எப்படி ஒரு சத்தம் ஒலிக்குதுன்னு. அன்றைக்குமா எல்லா படத்தையும் நல்ல லாபத்துக்கு விற்றுப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏடி வெயிலில் நின்று நட்டுக்க வேண்டிச்சா? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. போ, அந்த ஓரமாக நிழலாக இருக்கு பாரு, அங்கே போய் ஒரு நேரம் உட்காருப்போ. வர வர நல்லதுக்கு காலம் இல்லை. தம்பி உன் வீடு எங்கேப்பா இருக்கு? இன்னும் ஒரு 10 நிமிஷம் நடந்தனா நான் என் வீட்டுக்கே போயிடுவாட்டி. சரி, நான் கிளம்பட்டா? தம்பி, நீ ஸ்கூல்லேருந்து வந்து ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருக்க. வீட்டுக்கு சீக்கிரம் போய் சேரு, இல்லைனா அவங்க வீட்டில் இருக்கவங்க உன்னை தேட போகிறாங்க. சரிங்க ஆண்டி, எல்லாருக்கும் பாய் பாய். ரொம்ப தேங்க்ஸு. பக்கத்தில் எங்கள் கடை இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பசிச்சுன்னா வந்து சாப்பிட்டு போங்க. என்னது, சாப்பாட்டு கடையா? பரவாயில்லையே பா. உங்கள் கடையில் என்னெல்லாம்ப்பா விற்பீங்க? அது வந்து நாங்கள் ஒரு சாட் கடை வச்சுருக்கோம். அது சின்ன கடை தான், இருந்தாலும் எங்கள் கடையில் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. தம்பி, எனக்கு நீ சொல்லும் போதே ரொம்ப பசிக்குது. உங்கள் கடையில் என்னெல்லாம் இருக்கும்னு கொஞ்சம் சொல்லேன். எல்லாம் இருக்கும் பாட்டி. சமோசா, ஜிலேபி, பூரி, மசாலா, பானிபூரி, மசாலா பூரி, தகி பூரி எல்லாம் கிடைக்கும். ஈவினிங் டைமில் தான் நாங்கள் இந்த கடையை போடுவோம். ஒரு 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்லாம். உங்கள் கடையில் டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. சரி தம்பி, பத்திரமா போயிட்டு வா. 2 பேரும் ஏண்டி இன்னும் நின்று இருக்கீங்க? கடை கூட எல்லாம் எடுத்து வண்டியில் ஏற்றுங்க. நம்ம அந்த தம்பி கடைக்கு போயிட்டு ஒரு கட்டு கட்டலாம். இந்த புள்ள 2 பழம் கேட்டது, அதை எடுத்து கொடுக்கல இந்த கேள்வி. இப்போ பற்றியா சாப்பாடுன்னு ஓடுறேன்னு இப்படி ஓடுது. சரி விடிடி, அப்புறம் தான் நம்ம அவனுக்கு தேவையான பழங்கள்லாம் கொடுத்து அமிச்சிட்டோம்ல, அவன் சந்தோஷமாக தானே கிளம்புனா. அதுவும் இல்லாமல் நம்ம என்ன காசு கொடுக்காம ஃப்ரீயாக சாப்பிட போகிறோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற பழத்தை நம்ம கொடுத்துட போகிறோம். சரி, எனக்கும் வயிறு கப்பன்னு பசிக்குது. கடகடன்னு வண்டியில் ஏறி கிளம்பிங்கேருந்து போவோம். இவ்வளோ பழத்தை வச்சுட்டு இருக்க, இது எங்கடி எடுத்துகிட்டு போய் விற்க போகிற? அதான் நம்ம தங்கத்தோட அப்பா இருக்கார்ல, அவர் தான் காய்கறி மண்டி வச்சுருக்காரு. கொஞ்சம் பழங்களை அவர்கிட்ட கொடுத்து விற்க சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். மிச்ச மீதி நான் கடையில் வச்சு விற்றுட வேண்டி. ஆமாண்டி, பழங்கள்லாம் கெட்டு போகிறது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக விற்றுட்டோன்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இல்லைன்னா பாதி பழம் கெட்டு தான் போயிடும். சீக்கிரமாக விற்று லாபம் பார்க்கணும். எனக்கு இங்கே பசியில் வயிற்றுக்குள்ளே எலி ஓடி இருக்குது. இவளுக்கு என்னடானா 2 பேரும் ஆற்று சொற்பொழி ஆட்டுனுங்கிறாங்க. இவளுக்கு என்ன மழையில் நின்றுங்கிறோம் நினப்பா, நல்லா வெட்ட வெயிலில் நின்று இந்த மாதிரி பேசினுங்கிறாங்க. அடியே நெட்டப்போக்கு, வாடி கிளம்பலாம். என்னடி பேசிகிட்டு இருக்க? அடியே, கிழவிக்கு பசிக்குது போலகுது. அங்கேருந்தே கத்தினுக்குது பாரு. வா, இங்கேருந்து எல்லா மூட்டை எல்லாம் கட்டிக்கினேன், சீக்கிரம் கிளம்பி போவோம். போகிற வழியில் சாப்பாடு ஏதாவது பார்சல் வாங்கி போகலாண்டி. என் வீட்டுக்காரரும் பொண்ணும் தனியாக வீட்டில் காத்துன்னு இருப்பாங்க. அவங்கள எதனா வாங்கிட்டு போகலாம். மதியானம் சரியாக கூட சமைக்காம வந்துட்டேன் நான். போகிற வழியில் எல்லாம் வாங்கிக்கலாமா? அடியே, 2 பேரும் எல்லா பழக்கூடைங்களையும் வண்டியில் ஏற்றிட்டீங்களா? அப்புறம் இங்கேருந்து கிளம்புன அப்புறமா இந்த கூட காணும் அந்த கூட காணும்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நான் டிரைவருக்கு சிக்னல் கொடுக்குவேன், வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? மூஞ்ச பற்றி எதுக்கு சந்திரி சாக்கில் என்ன மரியாதை இல்லாமல் வாங்கடி போங்க. எப்படி கூப்பிட்டு இருக்க பாரு. என் பையன் வரட்டும், எல்லாம் போட்டு கொடுங்க. அவளை போட்டு கொடுங்க. போகிறது தான் போடுறீங்க, ஒரு 5000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுங்க. எல்லா பொருளும் வண்டியில் ஏற்றியாச்சு. சீக்கிரமா டிரைவருக்கு சிக்னல் கொடுறீ. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்களே புரியலையே. ஒருத்தி நானா விசில் அடிக்கிறான்றா, ஒருத்தி நானா டிரைவருக்கு சிக்னல் கொடுக்குறேன்றா. என்னாடி பேச்சு இதெல்லாம்? டிரைவர், ரைட் வண்டியை கிளம்புங்க. இல்லை நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஒரு பெரிய ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னேன்? பாரு, நம்மளை நோக்கி ஒரு உருண்டுட்டு வந்துட்டு இருக்கு. என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையே. கண்ணாடி கைட்டிட்டு பாருடி, அப்பதான் உனக்கு கண்ணு தெரியுது. ஆடா, நம்ம சம்மதியமா? யார சொல்றா இவ? அடிப்பாவி, எங்க அக்காவை பார்த்து உருன்னு சொல்றியா? இருடியா வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன். நீ நானு பாசத்தில் கூப்பிடுறதுடி, இதெல்லாம் போய் போட்டு கொடுத்துட்டு இருப்பேன். உட்ரி, நீ கூட தான் உன் மாமியார் அப்பப்பா அசிங்க திட்டிட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் போய் உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டா இருக்கேன். வாய் மூடி கழி பக்கத்துல தான் இது, காதுல ஊந்துதான் எனக்கு டாட்டா கீச்சிடும். அந்த பயம் இருக்கட்டும். அக்கா, வள்ளியக்கா, வாங்கக்கா. என்னக்கா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அப்பாடி, நல்ல வேலை. எப்படி நடந்து இவ்வளவு பொருளையும் தூக்கிட்டு போறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். வந்துட்டாளுங்க. இவளுங்க கூடயே வண்டியில ஏறி வீடு போய் சேர வேண்டியதுதான். எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரக்ல ஏறி எங்கடி போறீங்க? யாரோட ட்ரக் இது? அக்கா, நாங்களே ஓசில தான் இந்த ட்ரக்ல ஏறி போயினுக்கிறோம். வா, நீயே ஏறிக்கோ. அக்கா, நான் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. எப்ப பார்த்தாலும் உன் நினப்பு தான்க்கா. வாக்கா, வண்டியில பத்திரமா ஏறி உட்காரு. கீழே விழுந்துட போறேன். கையை பிடிச்சிக்கிட்டா? கோமதி, நீ ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணுமா. பாரு, நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு எவ்வளோ ஆசையாக கூப்பிடுறேன்னு. சரிம்மா, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ. நான் ஏறி இந்த ஓரமாக உட்காந்துக்கிட்டா. யார் இவ மரியாதை தெரிஞ்சவளா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இங்கே வந்து இவ பேசுறது கேட்டுருந்தேன்னா தெரிஞ்சிட்டு இருக்கோம். சும்மா வளவலன்னு பேசாதடி, தள்ளி உட்காருடி. அக்காவை ஓரமாலாம் உட்கார வைக்கக்கூடாது, நடுவில் உட்கார வச்சுக்கலாம். இல்லைனா இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியாமல் சாஞ்சிடுவாங்க. அக்கா, நீ ஓரத்துலாம் உட்காராத, நடுவில் வந்து உட்காருவா. நாங்கள் 2 பேரும் உன்னை சேஃப்டியாக பார்த்துக்குறோம். சரிடி, முதல்ல இந்த பொருள்லாம் எடுத்து வண்டியில் போடுங்கடி. அதுக்கப்புறம் நானும் ஏறின்னு வரேன். சமந்தியம்மா, பார்த்து ஏறுங்க.
அப்படியே கிறுக்கி ரொம்ப ஓட்டல உட்காராதடி, வண்டி போகிற ஸ்பீடில் பறந்துட போகிற. எனக்கெல்லாம் தெரியும்டி, நீ பத்திரமா இருந்துக்கோ. இந்த காட்டுக்குள்ளே நிறைய குரங்குங்க இருக்குதான். உன்னை பார்த்துட்டு எதனா நம்ம சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்கன்னு கையை பிடிச்சி வலிச்சுன்னு போயிட்டு போதுங்க. வா, நம்மளாவது சேஃப்டியாக நடுவில் உட்காந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்மளுக்கு ஓரமாக இருக்க இடத்த விடல, இல்லைன்னா ஒரு பக்கமாக உட்காந்து வண்டி கொடை சாஞ்சி போயிருக்கோம். நம்ம நடு இடத்த கேட்கறதுக்கு முன்னாடியே இவளுங்க நம்மளுக்கு நடுவில் இடம் விட்டாளுங்க. தப்பிச்சோண்டா சாமி. நல்ல வேலை இந்த குண்டமாவை நடுவில் உட்கார வச்சதுனால நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா வண்டி ஒரு பக்கம் சைடு வாங்கியிருக்கோம். ஏய் கோமதி, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசினுங்கிற, எனக்கே கேட்குது நீ பேசுறது, கொஞ்சம் அடக்கி வாசிடி. நம்மளை பற்றி யாரும் பேசல, யாரையோ பற்றி பேசினுங்கிறாங்க போலகுது. என்ன குடும்பம் அது? இதை எதில் சேர்க்கறதுன்னு தெரியல. யாருக்குமே இந்த குடும்பத்தில் காது கேட்கலையா? நம்மளுக்கு மட்டும் நல்லா கேட்குது. அத்தை, அதெல்லாம் கண்டுக்கப்படாது. உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்களா, 2 மாதுளை பழத்தை எடுத்து குடிச்சிக்கிட்டே வாங்க. சரிம்மா.